ஒரு உயிலை எப்படி எழுதுவது? நம்ம ஒரு உயில் எழுதணும் அப்படின்னு நினைச்சா இது நிறைய விதத்துல எழுதலாம். நம்ம ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்து எழுதலாம், இல்ல நாமளே ஓனா நம்மளே எழுதிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம அந்த மாதிரி படிவங்கள் வாங்கி உயில் எழுதலாம். இப்படிதான் உயில் எழுதணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு அட்வொகேட் மூலியமா நீங்க ஒரு உயில் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் மிகவும் குறைவாக இருக்கும். ஏன்னா அவருக்கு லீகல் பாயிண்ட்ஸ் நல்லா தெரியும். இப்படி இப்படி எழுதுனா பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. சோ எப்பொழுதுமே உயில் எழுதும் பொழுது உங்களுக்கு யார் நல்ல தெரிஞ்ச அட்வொகேட் இருக்காங்களோ அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நீங்க உயில் எழுதுங்க. உயில் எழுதும் போது எதை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி முக்கியமான பாயிண்ட்ஸை பத்தி நான் சொல்றேன். இல்ல எக்ஸிக்யூட்டர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா உயில் அப்படிங்கிறது நம்ம இறந்ததுக்கு பிறகுதான் அமலுக்கு வரும். சோ நம்மளுடைய சொத்து யார் யாருக்கு நம்ம கொடுக்கறோமோ அவங்களுக்கு அது ப்ராப்பரா போய் சேர்றதுக்கு இந்த உயிலை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம ஒருத்தரை எக்ஸிக்யூட்டரா நம்ம நியமிக்கணும். யூஸ்வலா நிறைய பேர் அவங்க அட்வொகேட்ஸையே நியமிப்பாங்க. அப்படி இல்லாதவங்க தாராளமா ரொம்ப நம்பிக்கையா அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்டையோ க்ளோஸ் ரிலேஷனையோ கித்தன் கிண்ணையோ தாராளமா எக்ஸிக்யூட்டரா அவங்க நியமிக்கலாம். எக்ஸிக்யூட்டர் இல்லாம வில் எழுத வேண்டாம். இப்போ சென்னை அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல ஒருத்தர் ஒரு வீட்டை எழுதி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அது ப்ரொபேட் ஆகணும். சோ இது எல்லா விவரங்களும் தெரிந்தவரா அந்த எக்ஸிக்யூட்டர் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த டெஸ்டேட்டருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவரா அந்த எக்ஸிக்யூட்டர் இருக்க வேண்டும். ரெண்டாவது நம்மளுடைய பெனிஃபிஷியரி நமக்கு யார் யாருக்கு எந்தெந்த சொத்து எப்படி போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பெனிஃபிஷியரி எல்லாம் முதல்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு இந்தந்த பங்கு போய் சேரணுங்கிறத நம்ம தீர்மானமாக இருக்கணும். அதன்படி நம்ம அந்த வில்லுல எழுதி இருக்கணும். நம்ம எழுதினதை நம்மளுடைய எக்ஸிக்யூட்டர் நாம் இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும். 18 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க உங்க சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணி யார் அந்த குழந்தைக்கு ப்ராப்பரா நல்லபடியா கார்டியனா இருப்பாங்கிறத நீங்க முடிவு செஞ்சு அதன்படி கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணி கண்டிப்பா உயில் எழுதுங்க. அதே மாதிரி மனநலம் குன்றிய குழந்தைங்களுக்கு உயில் எழுதணும்னாலும் கார்டியனோட நீங்க கண்டிப்பா எழுத வேண்டும். வில் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ ஒரு இன்வென்டரி எடுத்துக்கணும், ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எழுதிக்கிட்டா நமக்கு அந்த வில் எழுதும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் சேவ் ஆகும். நம்மளுடைய அசட்ஸ் எதுவும் விடுபடாம அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி வில்லுல நம்ம தாராளமா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டர்ஸ் தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து அவங்க வீட்டுல கொண்டு போய் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை ஒப்படைக்கலாம். அப்படி இல்ல எல்லாரையும் கேதர் பண்ணி ஒரே இடத்துல வில்ல ஓபன் பண்ணி படிச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அதோட டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம். அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம தாராளமா வில்லுல மென்ஷன் பண்ணலாம்.